Hi friends, welcome to SASIS for நான் உங்கள் சஷிரேகா. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸ்டிக்கர்ஸ் எப்படி செய்ய போகிறது தான் பார்க்க போகிறோம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டிக்கர்ஸ் பார்க்க போகிறோம். கிளிட்டர் ஷீட்டுடைய ஸ்டிக்கர்ஸ், அதுக்கப்புறம் ஃபோம் ஷீட்டுடைய ஸ்டிக்கர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் ஸ்டிக்கர்ஸ். நீங்கள் வந்து இப்போ பத்திரிக்கைலாம் வரும் இல்லைங்களா, அதில் வர ஸ்டிக்கர்ஸ் கூட நம்ம பண்ணலாம். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. பிகாஸ் குழந்தைங்களுக்கு வந்து நம்ம ஏதாவது ஒரு க்ரியேட்டிவ் திங்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கணும். அப்போ தான் அவங்களுடைய பிரெயின் வந்து ஃபாஸ்ட்டாக வளரும். நான் நிறைய மெத்தட்ஸில் அதை செய்ய போகிறேன். அது எப்படி நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. செஞ்சிட்ருக்கோம். இப்போ பிளாக்கில் பார்த்தீங்கன்னா நான் எதுக்கு அவுட்லைன் கொடுத்துட்றேன். நான் வந்து பார்த்திங்கன்னா கலர் பென்சிலில் தான் கலர் கொடுக்குறேன். நீங்களும் அதே மாதிரி கொடுக்குறதா இருந்தால் கொடுத்துக்கோங்க. இல்லை ஸ்கெட்ச் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் நோ ப்ராப்ளம். இதில் தான் நம்ம கலர் பண்ணி முடிச்சாச்சு. இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம அழகாக கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் வந்து இன்னொரு மெத்தட் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு கிளிட்டர் ஷீட், குட்டி குட்டி கிளிட்டர் ஷீட் இருக்குது இல்லைங்களா, அதில் ஃப்ளவர் மாதிரியோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை லீஃப் மாதிரியோ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை ட்ரீ மாதிரி கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ கட் பண்ணி எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு மெத்தட் பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, நம்ம ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் வந்து வேஸ்ட்டாக இருக்கும். போன வருஷம் புக்ஸ் எல்லாம் கொஞ்சம் வேஸ்ட்டாக இருந்திருக்கும். அந்த புக்ஸ்லேருந்து பார்த்திங்கன்னா சில திங்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்சது வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி கட் பண்ணி நீங்கள் வந்து அதையும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 3 மெத்தடில் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேப்பர்லேயும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். வாங்க நம்ம அதை எப்படி செய்யலான்னு பார்க்க. நான் லைட்டாக பார்த்திங்கன்னா பென்சிலில் பார்த்திங்கன்னா லைட்டாக வரைஞ்சிக்கிட்டேன். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்மைலிஸ் வந்து வரைஞ்சிட்டேன். இப்போ நம்ம கலர் அடிச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக வரைஞ்சாச்சு. இப்போ கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். எடுத்துகிட்டு நம்ம பார்க்கலாம் ஸ்டிக்கர் மாதிரி செய்கிறதுக்கு. இப்போ கிளிட்டர் ஷீட்டில் பார்த்திங்கன்னா நான் பூ மாதிரி வரைஞ்சிருக்கேன். இதையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இதில் வந்து ஃப்ளவர் மாதிரி வரைஞ்சிருக்கேன். இதையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் எடுத்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னாக்கா அரேஞ்ச் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா செல்லோ டேப் போட்டு இந்த கவரில் நான் ஒட்டிட போகிறேன். ஒட்டும் போது பார்த்திங்கன்னா இடைவெளியே இல்லாமல் ஒட்டிடுங்க.
பெரிய செல்லோ டேப் இருந்துச்சுன்னா இன்னும் ரொம்ப நல்லது. நான் பார்த்திங்கன்னா பெரிய செல்லோ டேப் வச்சு ஒட்டிடுறேன். வர்றது வந்து செஞ்சது. இது பார்த்திங்கன்னா நானே வரைஞ்சி செஞ்சது. இது எல்லாமே நான் அழகாக அரேஞ்ச் பண்ணிடுறேன். ஓகே, நான் இப்போ அரேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ இது மேலே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, திரும்பியும் நம்ம வந்து செல்லோ டேப் வந்து ஒட்டணும். அவ்வளோதான், நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்போவுமே பார்த்திங்கன்னா கட் பண்ணும்போது கொஞ்சம் 1 இன்ச்சு கேப் விட்டு கட் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூல்லேருந்து பழைய புக்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதுலேருந்து எடுத்த ஸ்டிக்கர், அதுலேருந்து கட் பண்ண கிராஃப்ட்டு. இது நம்ம இப்போ பிரித்து பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. வாவ், ஒட்டிக்கிச்சு. அடுத்தது பிரிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டபுள் சைட் டேப்பில் ஒட்டியிருக்கேன். டபுள் சைட் டேப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி பண்ணுறது. இங்கே ஒட்டிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா இதை பிரித்து இப்படி ஒட்டிக்கலாம். இது ரொம்ப ஈஸி. இப்போ நீங்கள் எங்கேயாவது எடுத்து ஒட்டணும். நானே வரைஞ்சி பண்ணது. இதுவும் சூப்பராக இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது டபுள் சைடில் டேப்பில் பண்ணது. இது பார்த்தீங்கன்னா ஸ்கூல் இதில் பண்ணது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா ஃபோம் ஷீட்டு. இதுவும் டபுள் சைட் டேப்பில் தான் பண்ணது. இது வந்து கிளிட்டர் ஃபோம் ஷீட்டு. இதுவும் டபுள் சைட் டேப்பில் தான் பண்ணது. 1 2 3 4 5 இந்த 5 டைப்ஸ் ஆஃப் இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி பண்ணுறது. நீங்கள் வீட்டில் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்.
இது வந்து பார்க்குறதுக்கும் சரி யூஸ் பண்ணுறதும் சரி ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணுறச்ச மட்டும் கொஞ்சம் விட்டு கட் பண்ணுங்கள். கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து விட்டு கட் பண்ணால் தான் அது வந்து கரெக்டாக நம்மளுக்கு ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் விட்டு கட் பண்ணலைன்னா அந்த பேஸ்ட்டோடு வந்துடும். அதனால் நம்ம டபுள் சைட் டேப் போடுறச்ச நான் கொஞ்சம் லைட்டாக விட்டு கட் பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டாக வந்து ஸ்டிக் ஆகும். இந்த மாதிரி அழகழகான ஸ்டிக்கர்ஸ் பண்ணிங்கன்னாக்கா நம்மளுடைய சேனலில் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து எனக்கு நம்மளுடைய ஜிமெயிலில் வந்து நீங்கள் இது பண்ணிவிடுங்க, போஸ்ட் பண்ணிவிடுங்க. sasisworld22@gmail.com இதில் வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணிவிடுங்க, மெயில் அனுப்பிச்சிடுங்க. நான் வந்து உங்களுக்கு நம்மளுடைய சேனலில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த வே ஆஃப் கிராஃப்ட் வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். நம்மளுடைய நான் இப்போ பண்ணதுலேயே வந்து உங்களுக்கு கிளிட்டர் ஷீட் பிடிச்சிருக்கா, இல்லைன்னா சார்ட்டில் பண்ணது பிடிச்சிருக்கா, இல்லை நான் வரைஞ்சது பிடிச்சிருக்கா, இல்லைன்னா நம்ம ஸ்கூல் இதில் வந்து கட் பண்ணி பண்ணது பிடிச்சிருக்கா அப்படின்றத வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்மளுடைய மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் பண்ண கிராஃப்டை வந்து போஸ்ட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச்.